இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு மனிதனுடைய உண்மையான அனுபவ சாட்சி. வேதாகமத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தேவ மனிதன் தாவீது. அவர் தன்னுடைய வாழ்வில் அனுபவிச்சதை சொல்றாரு. நீங்க கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு அதைத்தான் ஆவியானவர் உங்கள்டையும் உணர்த்த விரும்புகிறார். நீங்க உண்மையிலேயே கர்த்தரை தேடினீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்துக்கு குறைவு இருக்காது, உங்க பாதுகாப்புக்கு குறைவு இருக்காது, உங்க தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். ஆகாரம், வஸ்திரம், உயர்வுகள், மேன்மைகள், வளர்ச்சி, முன்னேற்றம், இப்படி எல்லா விதத்திலும் நீங்க குறைவில்லாத அனுபவத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா இவனுடைய வாழ்வை சுற்றிலும் அவ்வளவு நெருக்கம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, சத்துருக்கள் இருந்தாங்க, போராடி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, நான் இவைகளுக்கு மத்தியில கர்த்தரை தேடினதுனால எனக்கு அவர் ஒரு நன்மையையும் குறைவு வைக்கவில்லை. படிப்பு ஒரு நன்மை, அந்த நன்மையில குறைவுபடாமல் இருக்கணும். உயர் படிப்பு படிக்கணும், அந்த படிப்புல வெற்றி பெறணும், படித்து முடித்ததற்கு பிறகு அதற்கு ஏற்ற நல்ல வேலையை பெறணும், இதெல்லாம் நன்மை. அப்போ நீங்க கர்த்தரை தேடிட்டே நீங்க படிக்கும்போது, தேர்வுகளை எழுதும்போது, கர்த்தர் அந்த வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்யும் போது அவைகளை வாய்க்க பண்ணுவார். வாலிப வயது வந்துட்டு ஏற்ற வாழ்க்கை துணை ஒரு நன்மை. அப்போ அந்த வாழ்க்கை துணையை கர்த்தர் தான் தரப்போகிறார். அப்ப நீங்க கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா உங்க வாழ்க்கை துணையை கர்த்தரே அற்புதமாய் வாய்க்க பண்ணுவார். பெற்றோர்களை நீங்க கர்த்தரை உண்மையா தேடுறவங்களா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் அமைத்து தருவார். சொந்த வீடு ஒரு நன்மை, நல்ல ஆசீர்வாதமான வாகனங்கள் நல்ல ஒரு நன்மை. இதை போல எல்லா விதத்திலும் பொருளாதார ஆசீர்வாதம் ஒரு நன்மை, சரீர சுகம் ஒரு நன்மை, ஆவிக்குரிய வாழ்வில் தோல்வி அடையாமல் வெற்றிகரமாய் வாழ்வது ஒரு நன்மை, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பது ஒரு நன்மை, ஊழியம் செய்யறது ஒரு ஆசீர்வாதம். இப்படியெல்லாம் நீங்க எல்லா விதத்திலும் நன்மையை பார்க்கணும்னா அதுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவரை தேடணும். இப்ப இந்த தாவீதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா கர்த்தரை தேடுவதற்கு சாதகமற்ற சூழ்நிலையில் அவரை தேடினார். கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லாத பொழுதும் அவரை தேடினார். கர்த்தரை தேடுவதற்கு மனம் இல்லாத போதிலும், அந்த சூழ்நிலை நிமித்த நெருக்கடி, மன உளைச்சல், வேதனை இருந்த போதிலும் அவர் கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடுறதுக்கு அவருக்கு எந்த வழியுமே கிடையாது, சுற்றிலும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பமும் கர்த்தரை தேடினார். அதிகாலமே நான் தேடுவேன்றாரு, இரவிலும் பாடும் பாட்டு என் வாயில இருக்குன்றாரு, அந்தி சந்தி மதியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்றாரு. அப்போ எப்பொழுதும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் மாத்திரமல்ல, வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளிலும் அவர் தேவனை தேடினதுனால கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அதை சாட்சியா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனால வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, தேடுவதற்கு மனம் இல்லை, சூழ்நிலை இல்லை, நேரம் இல்லை, இப்போ அதற்கான காலம் இல்லை, இதெல்லாம் சாக்கு போக்கா சொல்லாம கர்த்தரை தேடுறதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. தகப்பனே, உம்மை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.